மனித வாழ்க்கையில் பணம் ஒரு அத்தியாவசிய சக்தி. அதை சரியாக கையாளும்போது அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். ஆனால் தவறான முறையில் பயன்படுத்தினால் அது கடனாக மாறி வாழ்க்கையை சிக்கலாக்கும். பலர் தங்கள் வருமானத்தை விட அதிகமாக செலவழிக்கும் பழக்கத்தால் கடனில் சிக்கிக் கொள்கிறார்கள். கடன் என்பது தற்காலிக நிவாரணம் போல தோன்றினாலும் நீண்ட காலத்தில் அது ஒரு பாரமாக மாறி மன அழுத்தத்தையும் நிம்மதி இல்லாத வாழ்வையும் ஏற்படுத்துகிறது. எனவே கடனை தவிர்ப்பது மிக முக்கியமான வாழ்க்கை நுட்பமாகும். முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், பணத்தை எப்போதும் வருமானத்தின் அடிப்படையில் மட்டுமே செலவழிக்க வேண்டும். மாத சம்பளம் எவ்வளவு வந்தாலும் அதற்கு ஒரு வரம்பை நிர்ணயிக்காமல் பொருட்களை வாங்கிக் கொண்டே சென்றால் அது கடனில் சிக்க வைக்கும். குறிப்பாக கடன் அட்டைகள் பலருக்கும் ஒரு கவர்ச்சி. இன்று வாங்கி நாளை செலுத்தலாம் என்ற எண்ணம் மக்கள் தேவையற்ற பொருட்களை வாங்கத் தூண்டும். அந்த கடன் அட்டையை விவேகமில்லாமல் பயன்படுத்தினால் வட்டி சேர்ந்து வாழ்க்கையே சிரமமாக மாறிவிடும். எனவே ஒரு எளிய நுட்பம் என்னவெனில், கடன் அட்டையை அத்தியாவசியம் தவிர பயன்படுத்த வேண்டாம். பயன்படுத்தினாலும் அதற்குரிய தொகையை உடனே கட்டிப் போடுவது நல்லது. செலவுகளை திட்டமிடுவது கடனை தவிர்க்கும் மிகச் சிறந்த வழி. ஒவ்வொரு மாதமும் வரும் வருமானத்திலிருந்து முதலில் அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகளை மட்டும் ஒதுக்கி வைக்க வேண்டும். மீதியை சேமிப்பு அல்லது முதலீடுகளுக்கு மாற்ற வேண்டும். திட்டமிடாத செலவுகள்தான் பெரும்பாலும் கடனுக்குக் காரணம். ஒரு விலை உயர்ந்த பொருள் கண்ணில் பட்டால் அதை உடனே வாங்க வேண்டாம். ஒரு நாள் யோசனைக்கு இடமளியுங்கள். மறுநாளும் அந்த தேவையென்ற உணர்வு இருந்தால் மட்டுமே வாங்குங்கள். இப்படி செய்வதால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முடியும். அடுத்ததாக, அவசரநிலை நிதி வைத்திருப்பது முக்கியம். வாழ்க்கையில் எப்போது என்ன சம்பவம் நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. மருத்துவ அவசரங்கள், வேலை இழப்பு, குடும்பச் செலவுகள் போன்றவை திடீரென வரும்போது பணத்துக்காக ஓட வேண்டாம் என்பதற்காக குறைந்தபட்சம் 3 முதல் 6 மாத வருமானத்திற்குச் சமமான தொகையை தனி சேமிப்பு கணக்கில் வைத்திருக்க வேண்டும். இதனால் கடன் வாங்க வேண்டிய நிலையே வராது. வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிகளைத் தேடுவதும் கடனை தவிர்க்க உதவும். ஒரே வருமானத்தை நம்பி வாழ்வது சிரமமானது. பக்கவாட்டு வருமானம், பாசிவு வருமானம் போன்றவற்றை உருவாக்கினால் செலவுகளை எளிதாகச் சந்திக்க முடியும். ஒரு சிறிய வியாபாரம் தொடங்குதல், ஆன்லைனில் சேவைகள் செய்வது, முதலீடுகள் மூலம் வட்டி பெறுவது போன்ற வழிகள் கூடுதலான ஆதாயத்தை தரும். வருமானம் அதிகரிக்கும்போது கடனின் தேவையே குறையும். கடனை தவிர்க்க ஒரு முக்கியமான மனப்போக்கு வேண்டும். பிறர் வாழ்க்கையை பார்த்து தேவையற்ற பொருட்களை வாங்கும் பழக்கத்தை மாற்ற வேண்டும். எவர் என்ன பொருள் வாங்கினார்கள், எவர் எங்கே சுற்றுலா சென்றார்கள் என்று பார்த்து நாமும் அதையே பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. நம் வருமானத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப மட்டுமே செலவிட வேண்டும். வாழ்க்கை நம் கையில், கடன் வங்கியின் கையில் என்ற நிலை வராமல் காக்க வேண்டும். கடனை ஏற்க வேண்டிய நிலை தவிர்க்க முடியாமல் வந்தால் கூட அதை குறைந்த வட்டியில் மற்றும் குறுகிய காலத்திற்குள் முடித்துவிடும் திட்டம் அமைக்க வேண்டும். நீண்டகால கடன்கள் அதிக வட்டியை சுமத்தும். வீட்டுக்கடன், வாகனக் கடன் போன்றவை தவிர்க்க முடியாதவை என்றாலும் அவற்றை விரைவாக முடிக்க முயற்சிக்க வேண்டும். கூடுதலாக வரும் வருமானத்தை முதலில் கடன் அடைப்புக்கே செலுத்த வேண்டும். கடனை தள்ளிப் போடுவது இன்னும் பெரிய சுமையாக மாறும். மற்றொரு நுட்பம், கடன் எடுக்காமல் சேமிப்பதன் மூலம் இலக்குகளை அடைவது. புதிய மொபைல், பைக் அல்லது சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உடனே கடன் எடுத்து வாங்காதீர்கள். அதற்கான பணத்தை சில மாதங்கள் சேமித்து பிறகு வாங்குங்கள். இது கடனின் வட்டிச் சுமையை குறைப்பதோடு நிதி ஒழுங்கையும் கற்பிக்கும். தொழில்நுட்ப காலத்தில் பலர் ஆன்லைன் கடன் செயலிகள் மூலம் எளிதாக கடன் எடுத்து வருகின்றனர். 2 நிமிடங்களில் பணம் கிடைக்கும் என்ற கவர்ச்சியால் மக்கள் அச்சமில்லாமல் கடன் எடுத்து விடுகிறார்கள். ஆனால் அந்த கடன்களின் வட்டி விகிதங்கள் மிக அதிகம் இருக்கும். இதனால் மக்கள் சிக்கலில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனவே எளிதில் கிடைக்கும் கடன்கள் என்றாலே அதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்துடன் திறந்த உரையாடல்களும் கடனை தவிர்க்க உதவும். குடும்ப செலவுகளை அனைவரும் அறிந்து கொண்டால் தேவையற்ற செலவுகளை குறைக்க முடியும்.
குழந்தைகளுக்கும் பணத்தின் மதிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் சிறு வயதில் இருந்தே சிக்கனமாக வாழ கற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் கடன் சிக்கலிலிருந்து தப்பிக்கலாம். கடனைத் தவிர்ப்பது என்பது வெறும் நிதி மேலாண்மை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கைத் திறன். இது நமக்கு மன அமைதி, நிம்மதி, சுதந்திரம் ஆகியவற்றை வழங்கும். கடன் இல்லாமல் வாழும் ஒருவர் எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருக்கும். அவரது முடிவுகள் பணத்தின் அடிமையால் பாதிக்கப்படாது. வாழ்க்கையின் கனவுகளை அடைவதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்கும் கடனைத் தவிர்ப்பது ஒரு முதன்மை வழி. எனவே பணத்தை சிக்கனமாக கையாளவும், தேவையற்ற ஆசைகளை அடக்கவும், சேமிப்பை அதிகரிக்கவும் கடனைத் தவிர்ப்பது ஒரு கட்டுப்பாடான பழக்கமாக வளர்க்கப்பட வேண்டும். இது வாழ்க்கையில் நமக்கு சுதந்திரத்தையும் உண்மையான செல்வத்தையும் அளிக்கும்.